ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்டு நம்ம வீட்டில் வந்து தைப்பூச வழிபாடு 15 நாளாக விரதம் இருந்து செஞ்சுட்டு வரோம். இது வந்து நேத்திக்கு 14ஆம் நாள் எடுத்த வீடியோ. இது 13 நாள் வீடியோவும் நான் ஷார்ட்ஸில் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வந்து நாளைய தினம் வந்து தைப்பூசம் வரதுனால இப்போ லாங் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நேத்திக்கு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு பன்னீரும் சந்தனமும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஷட்கோண கோலம் போட்டுட்டு அவருக்கு வந்து 6 தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் வீட்டில் வந்து ஸ்வீட் இருந்தது அதையுமே வச்சு நேத்திக்கு தூபதீப ஆராதனையோட நல்லபடியாக வந்து 14ஆவது நாள் தைப்பூச விரத வழிபாடை நல்லபடியாக முடித்தாச்சு. அண்டு நாளைய தினம் வந்து தைப்பூச நன்னாள். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளும் சேர்ந்து வர்றது தான் தைப்பூச நன்னாளாக கொண்டாடப்படுறோம். இந்த நாளில் தான் நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம பார்வதி தேவி எல்லா ஒரு சக்தியும் இணைத்து எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து வேலை வந்து கொடுத்த நாளாக சொல்லப்படுது. பழனிமலையில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதனால் நாளை தினம் வந்து வேலுக்கு நம்ம ரொம்ப வந்து மகத்துவமாக வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நாளை தினம் வந்து திருவுருவ படம் இருந்தால் அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. இல்லை திருவுருவ சிலை இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. வேல் இருந்தால் தனியாகவும் நல்லபடியாக அவங்களுக்கு வந்து பால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளைய தினம் வந்து தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வரதுனால வெற்றிலை தீபமும் செவ்வாய் ஒரே நேரத்தில் நம்ம ஏற்றிக்கிடலாம். நம்ம முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் விருப்பமாக இருக்கோ நாளைய தினம் வந்து நெய்வேத்தியமாக படைச்சி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம். விரதம் இருக்க முடிகிறவங்க விரதம் இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் மருந்து உண்றவங்க இருக்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக வந்து வழிபாடு மட்டும் செய்யுங்க. நாளைய தினம் வந்து வேல்மாறல் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளைய தினம் தான் நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து வேல் கிடைத்த நாளாக இருக்கிறதுனால வேலுக்கு அதிகமான மகத்துவமாக நம்ம வேல்மாறலை படித்தோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். செய்து பலனடைங்க. நன்றி, வணக்கம்.